குலசேகரப்பட்டினத்தை சுற்றியுள்ள மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களை ஸ்பேஸ் பே ஆக ஊக்குவிக்க திட்டம் உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்களிலும் வளர்ச்சியை விரைவுபடுத்த நிறுவனங்களுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்கவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. புதிய விண்வெளி கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துகிறது. விண்வெளி துறையில் அதிகரிக்கும் வளர்ச்சி, சீர்திருத்தங்கள், முதலீடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது. மாநிலத்தில் வலுவான தொழில்துறை உட்கட்டமைப்பு, தொழில்துறை நிபுணத்துவம் மற்றும் மாநிலத்தின் இருப்பிடம் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்துவதை கொண்டு இந்த விண்வெளி கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளி துறையில் புதுமைகளை உருவாக்கவும், முதலீடுகளை ஈர்க்கவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றவும் தமிழ்நாடு விண்வெளி கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக முதலீட்டு ஊக்குவிப்பு மானியம், நில செலவு ஊக்கத்தொகை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை, புதுமைகளை கண்டறிந்து அறிமுகப்படுத்துவோருக்கான மானியம், ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஈக்வாலிட்டி பினான்சிங், மூலதன மானியம் ஆகியவை விண்வெளி கொள்கையின் பிரதான அம்சங்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. பட்டினத்தை சுற்றியுள்ள மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை ஸ்பேஸ் பே ஆக ஊக்குவித்து அம்மாவட்டங்களில் வளர்ச்சியை விரிவுபடுத்த நிறுவனங்களுக்கு கூடுதல் சலுகை வழங்கவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விண்வெளி கொள்கை தொடர்பாக தொழில்துறையினர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில்தான் விண்வெளி துறையில் சீர்திருத்தங்களை அதிகரிக்கவும், முதலீடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு அரசு விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்துவது குறிப்பிட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.